இத்தாலிக்கு மேலே பறக்கும்போது ஒவ்வொரு நேரத்துக்கும் ஒவ்வொரு மாதிரி இடங்கள் மாறிக்கொண்டே இருந்துச்சு. அதாவது கொஞ்ச நேரம் பனிமலைகளாக இருந்துச்சு, அப்புறம் சடனாக நிறைய மலைகளும் வீடுகளுமா இருந்துச்சு. இந்த பனிமலைகள் தான் ஆல்ப்ஸ் மலைத்தொடர். நம்ம ஆம்ஸ்டர்டாமில் இருந்து நேபிள்ஸுக்கு போகும்போது முதல்ல இந்த ஆல்ப்ஸ் மலைகளை கடந்து தான் போகணும். இது இத்தாலிக்குள்ள போக முன்னாடி பெரும்பாலும் சுவிட்சர்லாந்து, ஜெர்மனி இல்லைன்னா ஆஸ்திரியா நாட்டு ஆல்ப்ஸ் மலைகளை கடந்து தான் போகணும். இந்த ஆல்ப்ஸ் மலைகள் ஐரோப்பாவோட ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு மலைத்தொடராக இருந்துட்டு வருது. இது பிரான்ஸ், மொனாக்கோ, இத்தாலி, சுவிட்சர்லாந்து, ஜெர்மனி, ஆஸ்திரியா அப்புறம் ஸ்லோவீனியா போல நாடுகளில் கிட்டத்தட்ட 1200 கிலோமீட்டர்களுக்கு அமைஞ்சிருக்கு. 8 நாடுகளில் இந்த மலைத்தொடர் அமைஞ்சிருந்தாலும் சுவிட்சர்லாந்துலையும் ஆஸ்திரியாவிலையும் தான் அதிகமாக இருக்கு இந்த ஆல்ப்ஸ் மலைத்தொடர். இந்த ஆல்ப்ஸ் மலைத்தொடர் கிட்டத்தட்ட 65 மில்லியன் ஆண்டுகள் பழமையானது. அதோட